திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 3 ஆல் இம்ரான். இம்ரானின் குடும்பத்தினர். வசனங்கள் 141 முதல் 150 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وَلِيُمَحِّصَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَيَمْحَقَ الْكَافِرِينَ. இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹு தூய்மைப்படுத்துவதற்காகவும் இறை மறுப்பாளர்களை அழிப்பதற்காகவும் இவ்வாறு செய்கிறான். أَمْ حَسِبْتُمْ أَن تَدْخُلُوا الْجَنَّةَ وَلَمَّا يَعْلَمِ اللَّهُ الَّذِينَ جَاهَدُوا مِنكُمْ وَيَعْلَمَ الصَّابِرِينَ. உங்களில் போரிடுவோர் யார் என அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டாமலும் பொறுமையாளர்கள் யார் என்று வெளிப்படுத்தி காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என எண்ணிக்கொண்டீர்களா? وَلَقَدْ كُنْتُمْ تَمَنَّوْنَ الْمَوْتَ مِنْ قَبْلِ أَنْ تَلْقَوْهُ فَقَدْ رَأَيْتُمُوهُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன் அதை விரும்புவோராக இருந்தீர்கள். இப்போது அதை நீங்கள் கண்கூடாக கண்டுவிட்டீர்கள். وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِ الرُّسُلُ أَفَإِنْ مَاتَ أَوْ قُتِلَ انقَلَبْتُمْ عَلَى أَعْقَابِكُمْ وَمَنْ يَنْقَلِبْ عَلَى عَقِبَيْهِ فَلَنْ يَضُرَّ اللَّهَ شَيْئًا وَسَيَجْزِي اللَّهُ الشَّاكِرِينَ. முஹம்மது இறை தூதர் தவிர வேறில்லை. அவருக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டனர். அவர் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பழைய பாதைக்கே திரும்பி சென்று விடுவீர்களா? யார் பழைய பாதைக்கு திரும்பி செல்கிறாரோ அவர் அல்லாஹுக்கு எந்த தீங்கும் செய்யவே முடியாது. நன்றி செலுத்துவோருக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான். وَمَا كَانَ لِنَفْسٍ أَن تَمُوتَ إِلَّا بِإِذْنِ اللَّهِ كِتَابًا مُؤَجَّلًا وَمَنْ يُرِدْ ثَوَابَ الدُّنْيَا نُؤْتِهِ مِنْهَا وَمَنْ يُرِدْ ثَوَابَ الْآخِرَةِ نُؤْتِهِ مِنْهَا وَسَنَجْزِي الشَّاكِرِينَ. எந்த உயிரும் அல்லாஹுவின் நாட்டமின்றி மரணிக்காது. இது நேரம் குறிக்கப்பட்ட விதியாகும். இவ்வுலகின் பலனை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம். மறுமையின் பலனை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம். நன்றி செலுத்துவோருக்கு கூலி வழங்குவோம். وَكَأَيِّن مِّن نَّبِيٍّ قَاتَلَ مَعَهُ رِبِّيُّونَ كَثِيرٌ فَمَا وَهَنُوا لِمَا أَصَابَهُمْ فِي سَبِيلِ اللَّهِ وَمَا ضَعُفُوا وَمَا اسْتَكَانُوا وَاللَّهُ يُحِبُّ الصَّابِرِينَ. எத்தனையோ நபிமார்களுடன் இணைந்து ஏராளமான கூட்டத்தினர் போரிட்டுள்ளனர். அல்லாஹுவின் பாதையில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளால் அவர்கள் மனம் தளரவில்லை, பலவீனப்படவில்லை, பணிந்து விடவும் இல்லை. அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். وَمَا كَانَ قَوْلَهُمْ إِلَّا أَن قَالُوا رَبَّنَا اغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَإِسْرَافَنَا فِي أَمْرِنَا وَثَبِّتْ أَقْدَامَنَا وَانصُرْنَا عَلَى الْقَوْمِ الْكَافِرِينَ. எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களையும் எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறியவற்றையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. இறை மறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்று சொல்வதே அவர்களின் கூற்றாக இருந்தது. فَآتَاهُمُ اللَّهُ ثَوَابَ الدُّنْيَا وَحُسْنَ ثَوَابِ الْآخِرَةِ وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ.
அவர்களுக்கு இவ்வுலகின் நன்மையையும் மறுமையின் அழகிய நன்மையையும் அல்லாஹ் வழங்கினான். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். يا أيها الذين آمنوا إن تطيعوا الذين كفروا يردوكم على أعقابكم فتنقلبوا خاسرين. இறைநம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைமறுப்பாளர்களுக்கு கட்டுப்பட்டால் உங்களின் பழைய பாதைக்கே உங்களை திருப்பி விடுவார்கள். எனவே நீங்கள் நஷ்டமடைந்தோராய் மாறிவிடுவீர்கள். بل الله مولاكم وهو خير الناصرين. எனினும் அல்லாஹுவே உங்கள் பாதுகாவலன், உதவுவோரில் அவனே மிகச் சிறந்தவன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.